சிவனடியே சிந்திக்கும் சிவஞானம் பெற்ற சிவ அடியார்களே, நாயன்மார்கள் குருபூசை விழாவினுடைய தொடர் சிந்தனை அரங்கில் இன்றைய சிந்தனைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நாயன்மார் பெருமிழலை குறும்பர் என்னும் நாயன்மார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவருடைய பெருமையை சொல்லுகிற பொழுது, பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் என்று இவரை போற்றி மகிழ்வார். இவர் பிறந்த ஊர் எந்த ஊர் என்பதிலே பல்வேறு ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் பெரியோர்கள் மிழலை நாட்டு மிழலையில் தோன்றியவர் இந்த பெருமிழலை குறும்பர் என்று நமக்கு குறிப்பிடுகிறார்கள். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் இவருடைய ஊரை குறிக்கின்ற பொழுது தொன்மையான ஊர் மிழலை நாட்டு பெருமிழலை என்று குறிப்பிடுவார். வாழ்ந்த காலத்தில் நாயன்மார்கள் வாழ்ந்த ஊருக்கு சென்று அது மிழலை நாட்டில் உள்ள பெருமிழலை என்னும் ஊர் என்று தெய்வ சேக்கிழார் உறுதி செய்து எழுதியிருப்பதினாலே அவர்களுடைய அருள் கூற்றின்படி மிழலை நாடு, அதில் பெருமிழலை என்று சொல்லப்படுகிற ஊர், அந்த ஊரினுடைய சிற்றரசராக விளங்கியவர் நம்முடைய பெருமிழலை குறும்பர். இவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியவில்லை. ஆனால் குறும்பர் அந்த இனத்தை சார்ந்தவர். அந்த குடிப்பெயர் அவருக்கு சிறப்பு கருதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதனாலே தான் பெருமிழலை என்ற ஊரினுடைய சிற்றரசராக விளங்கக்கூடிய குறும்பர் என்பதை குறிக்க பெருமிழலை குறும்பர் என்று இந்த நாயன்மார் போற்றப்படுகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமெய்யத்திற்கு மேற்கே உள்ள பேரையூர் என்ற ஊர், அதற்கு மேற்கே அமைந்த தேவமலையில் உள்ள ஒரு குடவரையில் சிவலிங்க திருமேனி முன்பாக யோக நிலையிலே அமர்ந்த சடைமுடியுடைய முனிவர் உருவம் குறும்பர் நாயனாருடைய திருவுருவம் என்று ஆய்வாளர்களால் கருதப்படுகிறது. அதனாலே புதுக்கோட்டைக்கு வடக்கே, அதாவது தென்கரையில், வெள்ளாற்றுக்கு தென்கரையில் அமைந்த பெருமிழலை நம்முடைய பெருமிழலை குறும்பருடைய ஊராக இருக்கலாம் என்பது ஆய்வாளர்களுடைய பொதுவான கருத்து. பெருமிழலை குறும்பர் பல்வேறு அடியார்களை வணங்கி வாழும் நிலையுடையவர். அவருடைய வாழ்க்கையில் அடியார்களுடைய நிலையை அவர் 5 விதமான குறிப்பாக நாம் சிந்திக்கலாம். 1, சிவனடியார்களுடைய குறிப்பறிந்து அவர்களுக்கு வேண்டிய பணிகளை செய்து கொடுத்தல். 2, சிவனடியார்கள் விரும்பும் பணியை செய்தல். 3, சிவனடியார்களுக்கு அமுதூட்டல். 4, சிவனடியார்களுக்கு வேண்டிய நிதியை நிரம்ப கொடுத்தல். 5, சிவபெருமானை மறவாது இருத்தல். இந்த 5 நிலை தொண்டையும் நம்முடைய பெருமிழலை குறும்பர் மிகச்சிறப்பாக செய்து வந்தார். அப்படி செய்து வருகின்ற காலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளை மனமொழி மெய்களாலே நாளும் போற்றி வழிபட்டு வந்தார். இப்படி வழிபடுகிறார் என்பதை குறிக்க வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் சுந்தரரை வழிபட்டார் என்று சொல்ல வருகிற பொழுது, திருத்தொண்டின் எல்லையில்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகைபாடிய நம்பியை பணிந்து நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியம தலை நின்றார் என்று போற்றுவார். இதில் திருத்தொண்ட தொகையை பற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அற்புதமாக குறிக்கிறார். மெய்யடியார்களுடைய பெருமையை சொல்லக்கூடியது திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகையை யார் சித்தத்திலே பதிய வைத்து நாளும் பயில்கிறார்களோ அவர்களே மெய்யடியார்கள் என்ற குறிப்பினை உணர்த்தி, மெய்யடியார் சித்தம் நிலவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பி, அடியார் பெருமையை போற்றி பாடிய சுந்தரரை இவர் போற்றி வணங்குகிறார். அதனுடைய பயன் என்ன? நித்தன் அருள் பெற்றவர் பாதம் நினைக்கும் நியமம். அடியார் பெருமை போற்றிய சுந்தரரை போற்றுவதும், அவர் காட்டிய பாதையிலே அடியார்களை போற்றுவதும் தன் வாழ்நாள் நியமம் என்ற நிலையிலே நின்றவர்தான் இந்த பெருமிழலை குறும்பர். அது மட்டுமல்ல, மையார் தடங்கட் பறவையார் மணவாளன் தன் மலர்கழல்கள்
கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடிகளை மனதிலே கொண்டு போற்றி போற்றி வணங்கியனார் பெருமிழலை குறும்பர். அதனால் என்ன கிடைத்தது? செய்யால் கோணாகிய நாராயணனும் நான்முகனும் அறியா செம்பொற் தாளினை உய்வான சேர உற்ற நெறி இதுவே என்று, சிவபெருமான் திருவடியை அடைவதற்குரிய நெறி இதுவே என்று சுந்தரர் திருவடிகளை நாளும் போற்றினார் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அருள்வாக்கு. பெருமிழலை குறும்பர் நாள்தோறும் நம்பி ஆரூரர் என்ற நாமத்தை சொல்லி சொல்லி மனதினாலே நினைத்து வாழ்ந்தார். நம்பி ஆரூரர் என்ற நாமம் திருவைந்தெழுத்து போன்ற சிறப்புடைய நாமம். இது ஆச்சாரிய பஞ்சாச்சாரம் என்று பெரியோர்கள் அருள்வார்கள். நம்பி ஆரூரர் என்ற திருப்பெயருள் மெய்யெழுத்துக்களை நீக்கிவிட்டு பார்த்தால் 5 எழுத்தாக இருக்கும். அதனால் நம்பியாரூரர் என்ற நாமமும் திருவைந்தெழுத்து போல நாளும் போற்றி தியானிக்கக்கூடிய ஒரு மந்திர சொல். அந்த மந்திரத்தை தினம் 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 நினைந்து நினைந்து மொழிந்தவர் பெருமிழலை குறும்பர். அந்த ஆச்சாரிய பஞ்சாச்சாரம் என்று நம்பியாரூரர் திருமந்திரத்தை திருநாமத்தை குறிப்பிட்டால் சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தாகிய நமச்சிவாயத்தை எப்படி போற்றுவது? அது ஸ்ரீ பஞ்சாச்சாரம். ஆச்சாரிய பஞ்சாச்சாரம் என்பது நம்பியாரூரர் நாமம் என்றால் ஆண்டவனின் பஞ்சாச்சாரம் தான் நமச்சிவாயம். இந்த ஆச்சாரிய பஞ்சாச்சாரமாகிய நமச்சிவாய நம்பியாரூரர் திருப்பெயரை நாளும் ஓதிய புண்ணிய பயன் என்ன? அனிமா மகிமா லகிமா என்ற எண்வகை சித்திகளும் நம்முடைய நாயன்மார்க்கு எளிதாக கைவரப்பட்டது. உலகத்திலே தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டவர்கள் தன்னுடைய தெய்வ வழிபாட்டின் பலனாக அவர்களுக்கு சில சித்திகள் கிடைக்கப்பட்டு விட்டால் அந்த சித்திகளை வெளிப்படுத்தி உலகம் புகழ தனக்குள் ஒரு கூட்டத்தை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பெருமிழலை குறும்பர் அப்படியல்ல. சித்தி கைவரப்பெற்றாலும் அந்த நிலையிலேயே நிற்கவில்லை. அதனையும் கடந்து இறை சிந்தனையிலே செல்கிறார். இப்படி இறைவன் திருநாமத்தை சிந்திக்கும் அந்த சிந்தனை எதனால் வந்தது? குரு வழிபாடாகிய நம்பியாரூரர் நாமம் நவின்றதினாலே, அவருடைய அருளாலே நமசிவாய மந்திரத்தை உணர்வால் உச்சரிக்க உச்சரிக்க உணர்ந்து உணர்ந்து தியானிக்க அதன் பயனாய் கைலை செல்லும் புண்ணியம் பெற்றார். அதை தெய்வ சேக்கிழார் பெருமான் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன நடத்தாலே ஆளும்படியால் அணிமாதி சித்தியானது அணைந்ததற்பின் மூளும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பு கெழுமினார் என்றருளுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய நம்பியாரூரர் நாமம் உச்சரித்து தியானித்து போற்றி வழிபட வழிபட சிவபெருமானுடைய பஞ்சாட்சரமாகிய நமச்சிவாயத்தினுடைய எழுத்தின் பெருமையும் பொருளும் உணர்வும் உணர வாய்க்கப்பெற்றது. அதுதான் பெருமிழலை குறும்பர் செய்த புண்ணியம். இப்படி வாழ்ந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சைக்களத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு வழிபட செல்கிறார். அஞ்சைக்களத்து நஞ்சுண்ட அமுதை பணிய செல்கிறார். அப்படி செல்கிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இந்த உலக வாழ்க்கை முடிந்து நாம் கைலாய வாழ்க்கையை நாளை அடையப் போகிறோம். நாளை கைலாயத்திற்கு செல்ல இருக்கிறோம். அந்த வாழ்வு நமக்கு நெருங்கி வருகிறது என்று நெஞ்சத்திலே தெளிந்தார். இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சைக்களத்திலே நெஞ்சில் தெளிய இந்த எண்ணம், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய இந்த எண்ணம் பெருமிழலை குறும்பருக்கு உள்ளத்திலே ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. நம்பியாரூரர் இணைந்ததை பெருமிழலை குறும்பர் பெருமிழலிலே உணர்ந்தார். உணர்ந்ததோடு மட்டுமல்ல, நாம் நாளும் வழிபடக்கூடிய நம்பியாரூரர் நாளை கைலை செல்ல இருக்கிறார். கண்ணின் மணிதான் கண்களுக்கு பார்வை தரக்கூடியது. இந்த கண் இருந்து மணி இல்லாது போனால் உலகு தெரியாமல் வாழக்கூடிய நிலை ஏற்படுவது போல இந்த உயிருக்கு உயிரான குருநாதராகிய நம்பியாரூரர் இல்லாத இந்த உலகத்தில் நான் இருக்கேன் என்று சொல்லி இன்றைக்கே இறைவன் திருவருளை சென்று சேர்வேன் என்று
மனம் புத்தி சித்தம் அகங்காரமாகிய 4 கரணங்களும் சிந்தையிலே அழிந்த நல்ல அறிவினை மேற்கொண்டு நம்முடைய பிராணவாயுவை பிரம்மநாடி வழி கருத்து செலுத்தி கபால நடுவாக முன் பாய்ந்த நெறியெடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அணைந்து கைலையினை சென்று சேர்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாளை கைலை செல்கிறார் என்பதை, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சை களத்திலே நெஞ்சில் நினைந்ததை தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்து அந்த குருநாதர் அங்கு எழுந்தருளுவதற்கு முன்பாக இவர் யோகத்தினாலே கைலை சென்று சேர்ந்தார் என்ற அளவிலே சிவபெருமான் வந்து சுந்தரரை அழைத்து செல்ல போகிறார் என்பதை சிவபெருமான் அருள அதை உணர்ந்த சுந்தரர் நினைக்க, அதை உணர்ந்த பெருவிழை குறும்பர் அவர் வருவதற்கு முன்பாகவே கைலை உலகத்தில் காத்திருக்க கணங்களுக்கு தலைவராக சென்று அங்கே விளங்கினார் என்பது பெருமிழலை குறும்பரின் பெருவாழ்வு. அடியார்களுடைய நாமங்களை நாளும் சொல்வதால் ஆண்டவன் திருநாமத்தை நாம் உணர்ந்து உச்சரிக்கும், உணர்ந்து தியானிக்கவும் அருள் கிடைக்கும். எனவே அடியார் நாமத்தை உச்சரித்து அடியார் வழிபாட்டில் சிறந்தால் ஆண்டவன் வழிபாட்டின் உச்சத்தை அடைந்து கைலை அடையலாம் என்பது பெருமிழலை குறும்பர் நமக்கு காட்டிய பெருமை வழி. அந்த பெருமிழலை குறும்பர் காட்டிய பாதையிலே நாமும் அடியார்களை போற்றி வாழ்வில் ஒய்வோமாக.